போது நிறுத்து. ராதா, திஸ் இஸ் டூ மச். நான் எப்போ உன்னை அந்த மாதிரி பார்த்துருக்கேன்? என்ன பேச்சு இதெல்லாம்? எங்க இருந்து கத்துக்கிட்ட? எப்போல இருந்து இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணுது? என் பேச்சை நீங்க மீறுறீங்கள, அப்போதுல இருந்து தான் எனக்கு தோணுது. நான் என் குடும்பத்துக்காக, நமக்காக, என் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைக்காக நான் யோசிக்கிறேன். வேண்டாங்க நிலா நம்ம வாழ்க்கையில மறுபடியும் வர வேண்டாம், அவளை பார்க்க போகாதீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க அது கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. ராதா, இன்னாஃப், ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீ இந்த மாதிரி யோசிக்கிறத நிப்பாட்டு. அவர் ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து பார்க்கணும்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அதுல இப்ப என்ன ஆயிர போகுது? அப்படியே அவ கூட ஓடிரவா போறேன் நானு. ஓடுங்க, எனக்கு என்ன. அவ கூட ஓடுங்க, கல்யாணம் பண்ணுங்க, ஏன் கூட்டிட்டு வந்து குடும்பம் கூட நடத்துங்க, எனக்கு என்ன. ராதா, வாய மூடு. உன்னா டேய் டேய் பைத்தியக்காரா பைத்தியக்காரா, என்னடா கிச்சனுக்குள்ள இவ்வளவு சவுண்டு? என்னடா அவளை கத்திக்கிட்டு இருக்க? பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு என்னடா இப்படி? மாசமா இருக்கிற பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மத்த வெளியே போடா, வெளியே போ. ரவியத்தா, என்னடா என்னாச்சு? பாட்டி, நீ சும்மா இரு. வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கா இவள. நான் ஒன்னும் வாய்க்கு வந்தபடி பேசல. பாரு பாரு ராதா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க என்ன திரும்பி பாரு. டேய், நீ என்ன பாருடா. அவ என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், முழுகாம இருக்கா. அவகிட்ட இந்த மாதிரி கத்துறது ரொம்ப தப்பு. முதல்ல நீ இங்க இருந்து போ. போ சொல்றேல, போ. உன் கோபத்தெல்லாம் கொண்டு போய் அங்க கொண்டு போய் ஆபீஸ்ல கொண்டு போய் கொட்டு. வீட்டெல்லாம் இந்த அளவுக்கு சத்தம் வரக்கூடாது, புரியுதுல? இதுக்கு மேல ஏதாவது பேசுன என் வாய் பேசாது, என் கை தான் பேசும். மரியாதையா இங்க இருந்து கிளம்புடா. ராதா, என்ன பாரு. இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்? என்ன பாட்டி பண்ண சொல்ற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன் கோவம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா வராத. போறேன், எங்கேயோ ஒளிஞ்சு போறேன். என்னம்மா, என்னடி ராஜாம்மா பிரச்சனை? எதுக்கு அவன் இப்படி கத்திட்டு இருக்கிறான்? நீ ஏன் அழுகிற? இப்படி அழாத. முழுகாம இருக்கிற பிள்ளை இந்த மாதிரிலாம் அழக்கூடாது. அழாத, கண்ணத்தோட. இல்ல பாட்டி, நான் தப்பு பண்ண மாதிரி என் மேல கோவப்பட்டுட்டு போறாரு. பண்றதெல்லாம் அவருதான். எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு பாட்டி. நான் என் நல்லதுக்காக தானே சொல்றேன். அதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் ராதா, அழாதடி. என்னடி ரொம்ப பயந்துட்டியா? அடிச்சிட்டாரா உன்ன? அடிப்பான். அடிச்சிருந்தா கையை உடைச்சிருக்க மாட்டேன். இல்ல, என்ன அடிக்கல அவரு. அது ஒண்ணுதான் குறை. ராதா, அழாதடி அம்மா. அவன் கோவப்படுவான் தான், கோவக்காரன் தான் அவன். அவங்க அப்பனை மாதிரி சும்மா சும்மா வெடுக்கு வெடுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அடுத்த நிமிஷமே தான் பண்ணது தப்புன்னு வந்து மன்னிப்பு கேட்பாண்டி அம்மா உன்கிட்ட. அது உனக்கே தெரியும் தானே. புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட 1000 சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அதுக்கு நீ இப்படி உக்காந்துக்கிட்டு அழலாம் கூடாது, சரியா? அழாத, கண்ணை தடிச்சிட்டு முகம் கழுவிட்டு டீ காப்பியை போட்டு எதனா குடி. அவன்கிட்ட நான் பேசுறேன். இல்லை பாட்டி, யாரு பேசினாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவர் முடிவு எடுத்துட்டாரு, அதை நடத்தாம விட மாட்டாரு. அப்படி என்ன அவன் முடிவெடுக்கிறான்? பொடி பையன். பாட்டி, அந்த நிலாவால நம்ம குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, அந்த ஒட்டடை குச்சி போன வாட்டி உன்னை கடத்திட்டு போய் போதை ஊசிலாம் நம்ம போட்டு, அதனால இன்ன வரைக்கும் நீ மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. அவளுக்கு என்னவா? அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்கா பாட்டி. அவளை பார்க்க வரணும்னு அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு போனாரு. இவரை பார்க்காம சாப்பிட மாட்டேங்கிறாளாம், தூங்க மாட்டேங்கிறாளாம். அதனால இவரை வந்து பார்த்து பேசிட்டு போக சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவளோட சவகாசமே நமக்கு வேண்டாம்னு சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறாரு பாட்டி. இதுக்கு தான் இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ கத்து, இவ்வளோ சண்டை. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பைத்தியக்காரன் திருந்தவே மாட்டானா? அவளோட சவகாசம் இவனுக்கு எதுக்கு? அவனாலதான் நம்ம குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு கிடந்தது.
இப்ப திருப்பி அவகிட்ட போய் பேசணும் வைக்கணும்னா என்னவா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ சாப்பிடுறா இல்ல செத்து கூட ஒளிகிறா. அவளுக்கு என்ன இப்போ? ஷோ, இந்த பையன் அப்பத்துல இருந்து இப்படிதாம்மா, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன். கேட்டும் தொலைய மாட்டேன்றாங்க. சரி, இதை எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேன், சரியா? நீ எதையும் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத. வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு தான் எதனா ஒன்று ஆகி போயிடும். சந்தோஷமா இருக்கணும் ராதா. நீ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. நல்லா சாப்பிட்டு வச்சு தடமா இருக்கணும். சரி, அழாத என்ன, அழுதுகிட்டே இருக்காத. இதோ வந்துடுறேன். சரி விடுடி, அதான் ரவியத்தா போக மாட்டேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? இல்லை விஜி, அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக போவார், நிலா கூட பேசுவார். திருப்பவும் எதனா பிரச்சனை வந்ததுன்னா என்னடி பண்ணுறது? ரவியத்தனை பற்றி உனக்கு தெரியாதாடி? அவர் எது பண்ணாலும் எதனா ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவார். அவர் இந்த வாட்டி எந்த ஒரு சிக்கலையும் இழுத்து வைக்க மாட்டார். நீ பயப்படாமல் இரு. நீ ஃபஸ்ட்டு ரவியத்தனை நம்புடி. நீ ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கிற? நான் பயப்படுறதே வேறடி, அது உங்களுக்கு புரியாது. என்னவோ எப்படியோ அவர் அந்த நிலா கிட்ட நெருங்க விடக்கூடாது. எனக்கு இப்ப அதுதான் ஒண்ணு. அதெல்லாம் போக மாட்டாரு, நீ கவலையே படாத. நீ கண்ணை தட. சரி வா, வந்து உட்காரு. நான் உனக்கு டீ காஃபி அதெல்லாம் போட்டு தரேன். ஜூஸ் குடிக்கிறியா? வா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேண்டா. அமைதியாயிரு. எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? பின்ன என்னம்மா, 2 வருஷம் கழிச்சு அமெரிக்கால இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். வீட்டில் இருப்பீங்கன்னு பார்த்தா அப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டா, டியூட்டி முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துருவேன். நீயும் டாக்டர் தானே, உனக்கும் புரியும்ல ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ பேஷண்ட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. அம்மா, அதனால தான் சொல்கிறேன், நானும் டாக்டர் தான், எனக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு டியூட்டியை முடிச்சுட்டு பொறுமையாகவே வீட்டுக்கு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். என்ன, உங்களை பார்க்கலான்னு ஆசையாக வீட்டுக்கு வந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பேன். அதான் நாளையிலேருந்து 2 பேரும் சேர்ந்தே வரப்போகிறோம்ல, அப்புறம் என்ன? சரி சரி, எனக்கு டியூட்டி முடிய போகுது. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே மாமி, பாய். பாய். என் பையன் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். சீக்கிரமாக போகணும். அறிவு கட்டவனே, என்னடா உனக்கு அவ்வளோ கோவம்? முதல்ல உன் கோவத்தை ஃபர்ஸ்ட் குறைடா. அதனாலதான் உன் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் பாவம் ராதா மாசமா இருக்கிற நேரத்துல அவகிட்ட என்னடா இவ்வளோ கத்தி பேசிட்டு இருக்க? அப்புறம் என்னடா சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிறா? நான் அவளை எப்பயாவது அந்த மாதிரி பார்த்துருக்கேனடா? வேலைக்காரி மாதிரி இருக்காளா அந்த வீட்டில்? நான் என்ன அவளை அப்படியா வச்சிருக்கேன்? மகாராணி மாதிரி வச்சிருக்கேன்டா. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா? இங்க பாரு ரவி, ராதா என்னதான் பேசியிருந்தாலும் நீ அவகிட்ட கோவப்பட்டுறது ரொம்ப தப்பு. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல சுத்தமா கோவப்படவே கூடாதுடா. ஒண்ணு கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவ? பாவம் ராதா, யாரும் எவ்வளோ கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காளோ. கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கட்டும், எனக்கு என்ன? அப்பதான் இன்னொரு வாட்டி அந்த மாதிரிலாம் பேச மாட்டா. நான் என்ன நிலாவை பார்த்து பேசி பழகி அப்படியேவும் அவ கூடயேவா ஓடிட போறேன்? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காடா. நான் தான் பார்க்க போகல, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் பேசிட்டு இருந்தா, ச்சே. ரவி, புரிஞ்சுக்கடா, ராதா அந்த மாதிரி சொல்ற ஆள் இல்ல. அப்படி இருந்து சொல்றானா அவளுக்கு ஒரு பயம்தான். மறுபடியும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அவனால வரக்கூடாது இருந்தாண்டா தள்ளியே வச்சிருக்கா. அவ சொல்றது சரியா தான் இருக்கு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? அவளை ஏன் பார்க்க போற நீ? என்னடா நீ இப்படி பேசுற? நிலா நம்மளோட ஃப்ரெண்டுடா. ஒரு காலத்துல அவ நம்ம கூட எப்படிலாம் இருந்தா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற அவ நிலைமைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுல நானும் ஒரு காரணமா இருக்கேன். என்னால தானடா அவளுக்கு இந்த நிலைமை. என்னடா பேசிட்டு இருக்க ரவி? உன்னால ஏன் அவளுக்கு இந்த நிலைமை? ஜஸ்ட் இது ஒன் சைடு லவ் தான்டா. உன்னை லவ் பண்ணா நீ கிடைக்கல, அதுக்குன்னு அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ பண்ண தப்புக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. இந்நேரம் வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் அவள் ஜெயிலில் தாண்டா இருந்திருப்பா. அப்படி இருந்தும் நம்ம அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கியூர் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் போதும்டா.
இன்னும் வந்துட்டு அவகிட்ட பேசணும் பழகணும்னா அதெல்லாம் யாராலையும் ஒத்துக்க முடியாது. புரியுதா? வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஃபர்ஸ்ட் ராதா கிட்ட போய் பேசு, அவளை சமாதானம் பண்ணு. அவ இந்த மாதிரி கவலையா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நீங்க சும்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு எல்லாம் புரியுதுடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். ஃபர்ஸ்ட் கோவத்தை குறைடா ரவி. இந்த கோவமே உன் வாழ்க்கையை அழிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கோவப்படுறடா. காலேஜில் பார்த்த ரவிய இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராதா முன்னாடி நான் பார்த்தேன் உன்னை. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாவம் அவளுக்கு. சரி சரி போதும். கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் நானே சாரி கேட்குறேன். போதுமா? சாரி கேட்கறதோட இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ராதா கிட்ட நீ சத்தமா பேசக்கூட கூடாது, புரியுதா? டேய் அப்பா சாமி, உன் தங்கச்சியை நான் வேற எதுவும் சொல்லலடா, விட்றா. கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, எனக்கு டென்ஷனா இருக்கு. என் டென்ஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் நானே வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன். சரி, நான் எதுவும் பேசல, ஆனா பக்கத்திலே தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? தனியாலாம் விட முடியாதுடா. நான் உன்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன், சரியா? நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, நான் எதுவுமே கேட்கல. ஆனா உன்னை தனியா விட மாட்டேன். சரி சரி, கூடையே இரு. அது என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ரவி வரலையே? கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போனாரு, இன்னும் வரலையே. ச்சே, என் மேலேயும் தப்பு இருக்கு. நானும் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. சரி, வந்தது சாரி கேட்கலாம். ரொம்ப கோவப்பட்டு போயிட்டாரு. சாப்பிட கூட இல்லை பாவம். ரவி வந்துட்டீங்களா? இன்னும் கோவம் குறையிலையா? சரி, ஓகே, சாப்பாடு போட்டு கொடுப்போம். சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல. ஏங்க, உங்களை தான். கேக்குது, சொல்லு என்ன? சாப்பிட்டீங்களா? வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு படுக்கலாம். எனக்கு ஒன்றும் வேணாம். ரவி, என் மேலே உள்ள கோவத்தில் சாப்பாடு மேலே காட்டாதீங்க. வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவமாக படுத்துக்கோங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேல, எனக்கு வேண்டாம். வேண்டான்னா அப்படிலாம் விட முடியாது. மரியாதையை எந்திரிச்சு வந்து சாப்பிட வாங்க. ராதா, இப்போ மறுபடியும் சண்டை போடணுமா? நான் ஒன்றும் சண்டை போடுறல, நீங்கள் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன், அவ்வளோதான். ஒரு நாள் சாப்பிடலைன்னா நான் ஒன்றும் செத்துற மாட்டேன். போ, எனக்கு ஒன்றும் வேணாம், தூக்கம் வருது. ரவி, என்ன பேச்சு இது? என்ன மட்டும் இப்படி பேசாத வைக்காதன்னு சொல்றீங்களே, நீங்க மட்டும் ஒழுங்கா பேசுறீங்களா? நான்லாம் ஒழுங்காக தான் பேசுகிறேன். ஆமா ஆமா, கிழிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிங்க, சாப்பிடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே என்ன எதுவும் பேச வைக்காதீங்க. எனக்கு தான் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறேல்ல. அப்படிலாம் விட முடியாது. மரியாதை எந்திரிச்சு உட்காருங்க. சாப்பாடு எடுத்துட்டு வரே சாப்பிடுங்க. உங்க கோவத்தினால சாப்பாடை ஒன்றும் சாப்பிடாம இருக்காதீங்க. எனக்கு தெரியாது, ஏன் புருஷ பட்னியா படுக்க கூடாது, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், அப்படியே புருஷன் மேலே ரொம்ப பாசம்தான் உங்களுக்கு. பின்ன இல்லையா? புருஷன் பட்னியாக கிடந்தா உங்களுக்கு கவலையாக இருக்குது. ஆனால் புருஷங்கிட்ட மட்டும் நல்லா வாய்க்கிளியாக பேசுகிறீங்க. நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கல ராதா. உன் வேலை என்ன? இந்த வீட்டில் சமைக்கிறது, இந்த வீட்டு வேலையை பார்க்கறது, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணி கொடுக்கறது. அதானே உன் வேலை. அதை மட்டும் பாரு, சரியா? மித்தபடி வேற எதுவும் பேசுறதுக்கும் உனக்கு என்கிட்ட உரிமை கிடையாது. அது நான் சொல்லலை, நீ தான் உன் வாயால் சொன்ன. ஓ சரி, சாரி. நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான். என் மேலதான் தப்பு, மன்னிச்சிருங்க. இப்போ எந்திரிங்க, எந்திரிச்சு சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் தான் சாரி கேட்கறேன்ல, அப்புறம் என்ன? என் மேலதான் தப்பு, போதுமா? சரி போ, உன் மேலே தப்புன்னு சொல்லிட்டேல, சாரியும் கேட்டுட்டேல,
உன் சாரியை நான் வாங்கிக்கிறேன், போய் பாடு. அப்ப சாப்பிடலையா? சாப்பாடு வேண்டாமா? வேண்டான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷியோரா? எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி ஓகே, அப்ப சாப்பாடுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். ஏய் ராதா நில்லு. என்னங்க, நீங்க தானே சாப்பாடு வேணும்னு சொன்னீங்க. சாப்பாடுக்கு தண்ணி ஊத்தி வச்சா நாளைக்கு வடகமாவது போட்டுக்கலாம். நான் போய் தண்ணி ஊத்தி வச்சுட்டு வரேன், நீங்க தூங்குங்க. ஏய் நில்லுடி, பசிக்குது. இப்பதான் யாரோ பசிக்கல எனக்கு வேண்டான்னு சொன்னாங்க. ஆத்தாடி ஆத்தா, வேண்டான்னு சொன்னா அப்படியே விட்டுருவியாடி புருஷனை? இப்படி பட்னி போடுறியடி உன் புருஷனை. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண பாசம் அன்பு எதுவுமே இல்லையா? வெளுத்து போடுவேன். இவ்வளோ நேரம் என்னை கெஞ்சி விட்டுட்டு கோவப்பட விட்டுட்டு சாப்பாடு வேணும் நான் சொல்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கட்டு. ஒரு நேரம் சாப்பிடலைனா செத்து போயிட மாட்டீங்கல்ல நீங்க. அடிப்பாவி, என் பிட்ட எனக்கே போடுறியா நீ? ராதா பசிக்குது ரொம்ப. மத்தியானமும் சாப்பிடல. எனக்கு தெரியாது, சாப்பாடு வேணும். சாப்பாடுலாம் இல்லை, தண்ணி ஊற்றியாச்சு, படுத்து தூங்குங்க. ராதா ராதா ப்ளீஸ்மா, உன் காலில் வேணா விழுகிறேன். பட்னி மட்டும் போட்டுறத, எனக்கு இன்னைக்கு சத்தியமாக தூக்கமே வராது. தெரியுதுல்ல, இவ்வளோ பசியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வீராப்பு? சாப்பாடு மேலே கோவத்தை காட்டுறீங்கன்னா என் மேலே கோவம் இருந்தால் என் மேலே காட்டுங்க ரவி. எப்போவுமே சாப்பாடு மேலே கோவத்தை காட்டாதீங்க, புரியுதா? சரி ஓகே, ஐம் சாரி. எம்மாடி, கழுத்தை இந்த திருப்பு திருப்புறா. சரி ஓகே. என்ன பசிக்குது ராதா. அதான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், விடுங்க. இப்படி பிடிச்சிட்டே நின்று நான் எப்படி எடுத்துட்டு வர்றது? என் சாப்பாடு உன்கிட்ட தான் இருக்கு. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. அப்படியே பேசி பேசியே ஆளை மயக்கிருங்க. இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? விட மாட்டேன். அப்போ சாப்பாடு வேணாமா? சாப்பாடு வேணாம், எனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு. ஆனால் என் மனசுக்கு தான் இப்போ சாப்பாடு வேணும். அது உன்கிட்ட தான் இருக்கு. என்ன, வயிறு நிறைஞ்சிருச்சா? எப்படி சாப்பிடாம வயிறு நிறையும்? நான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேனே. ஓஹோ, சார் சாப்பிட்டு வந்துட்டு தான் என்னை இவ்வளோ நேரம் கெஞ்சி விட்டுட்டு இருக்கீங்களா? கை எடுங்க. வேற நான் என்ன பண்றது? மத்தியானமும் சாப்பிடல, நீ என் மேல கோச்சுக்கிட்ட. அதனால நைட்டும் சாப்பிடாம இருந்தா எனக்கு பசி எடுக்கும்ல. அதான் விக்கி நானும் வெளியிலே பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி? ஸோ சரி, படுத்து தூங்குங்க. எப்படியோ சாப்பிட்டீங்கல்ல. வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசு நிறையணும்ல. அதெல்லாம் ஒன்றும் நிறைய வேணாம். கை எடுங்க ஃபர்ஸ்ட். முடியாது முடியாது முடியாதுடி. ரவி? ரவி தான். நல்ல மத்தியானம் திட்டி விட்டுட்டு இப்போ வந்துட்டு மனசு நிறையணும், அது நிறையணும், இது நிறையணும்னுக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் கை எடுங்க என் மேல இருந்து. முடியாது. இப்படி நைட் நேரம் தலைய புடவை கட்டிட்டு வந்து நின்னா எந்த புருஷன்டி விடுவான்? நீயே சொல்லு. ஆமா, எப்பவுமே நைட் ட்ரெஸ் தானே போடுவ. இன்னைக்கு என்ன எனக்கு பிடிச்ச புடவை எடுத்து கட்டியிருக்க? எதுக்கு? அது வந்து எனக்கு இப்போ புடவை கட்டணும்னு தோணுச்சு, அதனால கட்டினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றனாலலாம் நான் ஒன்றும் கட்டலை. ஏன் ராதாவை பற்றி எனக்கு தெரியாதா? தெரியுதுல. கையை எடுங்க ஃபர்ஸ்ட். கையை எடுக்கிறதுக்காக உன்னை பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். ரவி, இந்த பேச்செல்லாம் ஒன்றும் தேவையில்ல. மத்தியானம் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க? நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன். முதல்ல கையெடுங்க. நீ கோவமா இருந்தா இருந்துக்கோ, எனக்கு என்ன? ரவி, பேசுனா பேசிக்கே தான் இருப்பா. லைட் ஆஃப் பண்றேன். இங்க பாருங்க, லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுவ சொல்லு சொல்லு. ஐயோ சீ, ரவி ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ, பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசாம வேற யாருக்கிட்டடி இப்படி பேசுவாங்க? இது சரியில்லை. ஃபர்ஸ்ட் தள்ளி போங்க. அம்மா, எப்படி தள்ளி விடுறா பாரு. இது வேலைக்கு ஆகாது. லைட் ஆஃப் பண்ணிருடா ரவி. ரவி, இப்போ எதுக்கு லைட் ஆஃப் பண்ணீங்க? வாடினா. ஐயோ, முடியாது விடுங்க, முடியாது விடுங்க முடியாது. சொல்றேன்ல. கிட்ட வா.
ரவி ஐயோ கையிடுங்க அப்புறம் கத்திடுவேன். என்னடி உனக்கு அப்படி கோவம் என் மேல ம்? ம்? ரவி கையிடுங்க முடியாது. சும்மா இருங்க என்ன? ரவி. ம்? ஓவரா பண்ற ரவி ஐயோ. கண்ணை மூடு, கண்ணை மூடு, எதுவும் பேசக்கூடாது. கண்ணை மூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன விடுங்க. ஏய் எங்க போறீங்க வா. அப்பாடா சிரிச்சிட்டான். ம். ஐயோ நீங்க இருக்கீங்களே. ராதா ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு. லவ் யூ டி ராதா. லவ் யூ டு. லவ் யூ லவ் யூ லவ் யூ. பேசினது போதும்.